இன்றைக்கி புதன்கிழமை பங்குனி உத்திரங்க. எந்திரிச்சு காலையிலேயே குளிச்சுட்டு வாசலம் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேங்க. சமைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் அரிஞ்சு, தக்காளி பழம்லாம் அரிஞ்சு, கடலைக்கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான லட்டு பிடிக்கிறதுக்கோசரம் தினை அரிசியை வறுத்து நட்ஸ் எல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தேன் தேவையான அளவு ஊற்றி லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. சாமிக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்காக ஆப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. நேற்று ஆப்ப மாவு சூப்பராக பிடிச்சி நீட்டாக வந்துருந்துச்சுங்க. 4 டம்ளர் பச்சரிசி, 4 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஆட்டையை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. கடலைக்கறியும் நான் அதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் பூஜை அறையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு திருமண நாள் அன்றைக்கி எல்லா கடவுளுக்கும் திருமண நாளுங்களாம்மா. திருமண நாள் அன்றைக்கி முருகருக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்டு கல்யாணம் ஆகுது இருந்தால் கல்யாணம் ஆகணும்னு ஐதீகம்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அதுக்கு கடலைக்கறிக்கே லஞ்சையும் பண்ணி கொடுத்து அவரை விலைக்கு அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டுங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.